வணக்கம். 4வது ட்ரேடிங் செஷனா நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டில். நேத்து ஹாலிடே. ஸோ செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் செவ்வாய்க்கிழமையோட லோவையும் உடைச்சிருக்கு, ஹையும் உடைச்சிருக்கு. 22,000க்கு கீழ நிஃப்டி ஆ கடந்த மார்ச் மந்த்ல 27ஆம் தேதியோட லோவ உடைச்சு இன்னைக்கு இறங்கியிருக்கு. கடந்த 2, 3 வீக்ஸோட லோவ உடைச்சிருக்கிறது ஒரு நெகட்டிவ். க்ளோசிங் பேசிஸ்ல நியர்லி 22,000க்கு நியர்ல முடிச்சிருக்கு. ஓவரால் சப்போர்ட் ஜோன் அப்டின்னா 21,900 இதுதான் வரப்போற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனுக்கான ரொம்ப ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலா பார்க்கலாம். 22,400 கடந்தா தான் மறுபடியும் ட்ரெண்ட் புல்லிஷ் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிலயும் நிஃப்டி போலவே ரொம்ப ஒரு வீக் ஜோன்ல என்டர் ஆயிருக்கு. 47,000க்கு ரொம்ப நியர்ல வந்தது. 46,985 வரைக்கும் உடைச்சாலும், க்ளோசிங் பேசிஸ்ல 47,000க்கு மேல முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 47ன்றது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டாவும், 2வது 46,600ன்றது 2வது சப்போர்ட்டாவும் நிஃப்டிக்கு பார்க்கலாம். அதேபோல அப்சைட் மொமெண்டம் அப்டின்னா 47,600க்கு மேல வந்தா மட்டுமே நிஃப்டில ஒரு அப்சைட் மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 4வது நாளா நிஃப்டி இன்னைக்கு இறங்கியிருக்கு. 22,775 வரைக்கும் ரெக்கார்ட் ஹை உடைச்ச நிஃப்டி அங்கேருந்து கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் கிட்ட ஒரு கன்டினியூயஸ் ஃபால். இன்னைக்கு 152 பாயிண்ட் இறங்கியிருக்கு. பிராட் மார்க்கெட்ல இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதும், மத்த எல்லா செக்டாருமே பிராட் மார்க்கெட் அதாவது மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல ஈவனா நியர்லி 0.5% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. அதேபோல செக்டார்ல பார்த்தீங்கன்னா, மீடியா இண்டெக்ஸ் ரொம்ப ஒரு வாலடைல் செஷனாவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா 2 நாள் இன்க்ரீஸ் ஆகுது, அகைன் 1 நாள் ஃபால் ஆகுது. மறுபடியும் 2 டேஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் ஃபால் ஆகுது. ஸோ இந்த மாரி ஒரு வாலடைல் செஷனா இருக்கு. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் பிராட் மார்க்கெட்ல செக்டார்ல பார்க்கும்போது மீடியாவ தவிர்த்து மத்த எல்லா இண்டெக்ஸுமே ஃபால் ஆயிருக்கு. இதுல அதிகமா ஃபால் ஆயிருக்கிறது ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா இண்டெக்ஸ். செல்லிங் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் 1% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஆம், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம் இருந்தாலும், பட் இதில ஆயில் இண்டெக்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் நிஃப்டி இண்டெக்ஸ் 1% ஃபால் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ்ல நெஸ்லே இந்தியாவோட சுகர் அடிஷன் இவங்களோட மில்க் ப்ராடக்ட்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் இம்பேக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிரைசிஸ்க்கு நெஸ்லே வந்து கிளாரிஃபிகேஷன் குடுத்தாலும், இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கிறது எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் டவுன்ல டர்ன் ஆகுறதுக்கு நெஸ்லே இந்தியா ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம். ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபார்மா இண்டெக்ஸ் அதேபோல இன்னைக்கு ரெக்கவரி அப்டின்னா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ சொல்லலாம். ஏன்னா, இன்னைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆனாலும், பட் ஆனா ஸ்டில் 0.2% வந்து இன்னைக்கு நெகட்டிவா இருக்கு. அதாவது பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்ல. பட் ஓரளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஜோன்ல டர்ன் ஆயிருக்கு. மத்த இண்டெக்ஸ கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டேபிலிட்டி இந்த இண்டெக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அதிகமான வால்யூமோட டர்ன் ஆயிருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம். 50 மடங்கு ஆவரேஜ் வால்யூம தாண்டி இன்னைக்கு ஒரு ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் டயல் குவார்ட்டர்லி ரிசல்ட் இம்பாக்ட் ஒரு முக்கியமான ரீசன். ஜஸ்ட் டயல் மோர் தென் 13% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட இன்னைக்கு டர்ன் ஆயிருக்கு. இத தவிர ஜஸ்ட் டயல தவிர்த்து குவார்ட்டர்லி ரிசல்ட்னால அதிகமான இம்பாக்ட் அப்டின்னா, ஆம் HDFC லைஃப் இன்சூரன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்ல. ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் பெரிய அளவுக்கு சக்சஸ் குடுக்கலன்னு சொல்லலாம். ஏஞ்சல் ஒன்னோட ரிசல்ட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம், வால்யூம் அதிகமா இருக்கு. ரியல்டில பிரிகேட், சன்டெக்கோட குவார்ட்டர்லி பிசினஸ் அப்டேட் ஒரு பாசிட்டிவ்க்கு டர்ன் ஆயிருக்கு. ஜூபிலன்ட் ஃபார்மா ஆ இத தவிர்த்து இன்னைக்கு நியூஸ் இம்பாக்ட் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு. டாடா கம்யூனிகேஷன்ஸோட ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. கிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த ஸ்டாக்குக்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். அம்புஜால அதானி குரூப் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ ரைஸ் பண்றதுக்கான ஃபண்ட் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கிறது. அம்புஜாவுக்கு இது ஒரு பாசிட்டிவ். இத தவிர ஃபாலோ ஆன் இப்போ ரீசென்ட்டா ஃபண்ட் ரைசிங்க்கான ஸ்டெப் எடுத்திருக்கிற வோடாஃபோன் ஐடியால ஆங்கர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கிறது. வோடாஃபோன் ஐடியாவுக்கு இது ஒரு பாசிட்டிவ். இத தவிர்த்து க்ரூட் ஆயில் அகைன் ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்டா இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல டர்ன் ஆயிருக்கிற விஷயமா பார்க்கலாம். இத தவிர லைவ் மார்க்கெட்ல என்னென்ன இம்பாக்ட் இருந்தது? எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் இன்க்ளூஷன்ல பார்த்தீங்கன்னா, இண்டஸ் டவர் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல முக்கியமா நம்ம இன்க்ளூட் ஆகுற ஸ்டாக்ஸ்ல இண்டஸ் டவர் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம். சுந்தரம் ஃபினான்ஸ், டோரன் பவர்லாம் இன்னைக்கு ஓப்பனிங்லயே கொஞ்சம் பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம் இருந்தது. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், போஷ் லிமிடெட், கனரா பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இந்த ஸ்டாக்லாம் அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷன்ல நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்.
நொமுரா பை ரேட்டிங், நியூட்ரல் ரேட்டிங் ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு, அதாவது முக்கியமாக கேபிட்டல் கூட்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நொமுராவோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்என்டி 4090 ஏற்கனவே டார்கெட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அது 4230 எல்என்டிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர கமின்ஸ் இந்தியா 2510 டார்கெட்லேருந்து 3040 ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏபிபி 5740லேருந்து 6660 ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏபிபி இந்தியா அவங்களோட குரூப் கம்பெனியோட ரிசல்ட் இம்பாக்ட் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஓப்பனிங்கில் 4% டவுனில் ஓப்பன் ஆகிருந்தது. ஏபிபி பிஎல்சி குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை தவிர Q4 ப்ராஃபிட் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஏஞ்சல் ஒன்ல இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட்டு. எல்என்டி மைண்ட்ரி கொலாபரேஷன்ஸ் வோடஃபோனோட, ஸோ இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். சுஸ்லான் எனர்ஜி இன்டரிம் ஸ்டே பெனால்ட்டி, அதாவது 260 கோடி ரூபா பெனால்ட்டிக்கான இன்டரிம் ஸ்டே வாங்கியிருக்கிறது. சுஸ்லான் எனர்ஜி நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. டாடா கெமிக்கல்ஸ் சோடா ஆஷ் ப்ரைஸ் வந்து சைனாவில் ரைஸ் ஆகிருக்கிறது. டாடா கெமிக்கலுக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். என்எம்டிசி எஸ்ஜிஎக்ஸ் ஐநூறு ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கிறது, பாசிட்டிவ் இம்பேக்ட். இதெல்லாம் தாண்டி டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸு. தமிழ்நாட்டில் 1 பில்லியன் அளவுக்கு ஜாகுவார் லேண்ட்ரோவர் காரோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அமைக்கிறதுக்கான நியூஸு. டாடா மோட்டார்ஸ் நம்ம இப்போது நியர் டேமுக்கு நம்ம கவனிக்கலாம். இந்துஸ்தான் ஜிங்க் 3rd லார்ஜஸ்ட் சில்வர் ப்ரொடியூசராக குளோபலாக டர்ன் ஆகிருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். பிவிஆர் ஐநாக்ஸு நியூ ஸ்க்ரீன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறது. இன்றைக்கி ஓப்பனிங்கில் மீடியா இண்டெக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ 2 விஷயம், மீடியா இண்டெக்ஸை பாசிட்டிவாக டர்ன் ஆகிறதுக்கு பிவிஆரும், எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் அதிகமாக ஃபால் ஆகிறதுக்கு நெஸ்லேவும் காரணமாக இருந்தது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் இன்றைக்கி மார்னிங்கில் கொஞ்சம் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம். இதை தவிர ஷில்பா மெடிக்கேர் பார்ட்னர்ஷிப் டீல், எம்டார் டெக், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நியூ எஃப்டிஐ லிமிட் வந்து ஸ்பேஸ் செக்டாருக்கு அலோவ் பண்ணியிருக்கிறது. 6% மேலே எம்டார் டெக் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஐஎம்டியோட ரெயின்ஃபால் கேரளா, மகாராஷ்டிரா, சவுத் கர்நாடகாவில் ஃப்ரைடே கொடுத்துருக்கிறது, பாசிட்டிவ் இம்பேக்ட். பாரதி ஏர்டெல் இன்றைக்கி நிஃப்டியில் டாப் லூசராக இருந்தது. ஸ்ரீலங்காவோட ஆப்ரேஷன் டயலாக் அக்சியேட்டா அப்படின்ற கம்பெனியோட மர்ஜருக்கான நியூஸு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். ஸோ இதெல்லாமே இன்னியோட மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக் இம்பேக்ட் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். பாரதி ஏர்டெல், பவர் கிரிட் இன்றைக்கி இன்ட்ராடேயில் நிஃப்டியில் டாப் கெய்னர். டாப் லூசரில் அப்போலோ ஹாஸ்பிட்டல், நெஸ்லே இந்தியா, டைட்டன், ஓஎன்ஜிசி, ஆக்சிஸ் பேங்க், கோல் இந்தியா. எனர்ஜி ஸ்டாக்ஸ், ரிஃபைனரி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. அதானி ஸ்டாக்கில், அதானி என்டர்பிரைசஸில் மோர் தென் 2% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் இன்றைக்கி இறங்கியிருக்கு. அதாவது 36 கம்பெனி நிஃப்டி 50ல் ஃபால் ஆகிருக்கு. 14 கம்பெனிஸில் பாசிட்டிவ் இம்பேக்ட் இன்றைக்கி டர்ன் ஆகிருக்கு. மிட் கேப்லேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி ரீட்டைன் ஆகிருக்கு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது ஜஸ்டைல் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அதோட ரேலி தொடர்றதுக்கான வாய்ப்பும் நம்ம நியர் டேர்முக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை தவிர செக்டாரில் கவனிக்கக்கூடிய வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் மெட்டல் செக்டார், ரியல்டி, பிஎஸ்யூ பேங்க், இந்த 3 செக்டார் நம்ம கவனிக்கலாம். மீடியாவில் செலக்டிவாக நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த 3 செக்டார் அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம். என்னோடய டெலகிராம் குரூப் அப்டேட்ஸு நான் லிங்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.